ஹாய் ஆல் எல்லாத்துக்கும் வணக்கங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆச்சுனாவே குட்டீஸ் எல்லாத்தையும் வீட்டில் வச்சு சமாளிக்க முடியாது. இன்றைக்கி அப்படி தான் நம்ம வீட்லேயும் ஆச்சு. திடீர்னு மத்தியானம் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சதாங்க இது. மேங்கோ இருந்தங்காட்டி மேங்கோ ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணியாச்சு. அதுக்கு 2 டம்ளர் பால் எடுத்தாச்சு. பால் எடுத்து நல்லா சுண்டை காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு அதில் நமக்கு தேவையான நம்ம ஸ்வீட்னஸுக்கு தேவையாக சர்க்கரை போட்டுக்கலாங்க. நான் மேங்கோவை வந்துட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சீடை மட்டும் எடுத்து அதுக்குள்ளேயே நம்ம ஐஸ்கிரீம் மிக்ஸை ஊற்றலான்னு ட்ரை பண்ணேன். பட் என்னால் அப்படி எடுக்க முடியல. அதனால நான் என்ன பண்ணிவிட்டு தனியாகவே பல்ப் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நல்லா எடுத்துகிட்டு அதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் மிக்ஸில் கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி அதை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு நல்லா திக்கான பாலில் வந்துட்டு அந்த நம்ம காய்ச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பாலில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா திக்னஸ் கொடுக்கும். திக்காகி வரும்போது நல்லா திக்னஸ் வரும்போது நீங்கள் வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மேங்கோவோட பியூரியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்வீட் செக் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் குட்டீஸ் கொடுக்குறதுனால சுகர் அளவாக தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இது நல்லா கூல் பண்ணி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி. நம்ம வீட்டு குட்டீஸ் உள்ளே வச்சதுலேருந்து எப்போ ரெடி ஆகும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துட்டேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.